ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேருந்து 24,200 தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்பாட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் சீட் பார்க்கலாம். ஸோ கால் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நமக்கு மார்னிங் செக்ஷன்ல எதுவும் வரல. அதே மாதிரி சேம் அதே 1 மினிட்லேயே புட் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:21 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 11:46 வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸிட் மார்க் கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இந்த மார்னிங் செக்ஷன் அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி தான் வந்து பார்த்தா நமக்கு ஃபுல் டேயுமே கண்டினியூஸாக நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 1 மினிட் படி வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. புட் சைடு வந்து அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. சேம் அதே 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11 மணிக்கு வந்தது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்கு. ஸோ 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டிலுக்கு கீழே லோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 12:15 அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த அந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகாம அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸிட் மார்க் அங்கே வரல. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டு என்ட்ரியுமே கண்டினியூஸ் என்ட்ரி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் தான் வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. 12:45 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீழே க்ளோஸ் வச்சது இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. அடுத்து எது பாருங்க கரெக்டாக 1:20க்கு வந்திருக்கு அடுத்த என்ட்ரி. ஸோ நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:50க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ளோசிங்ல தான் என்ட்ரி வந்து நம்ம அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதே 5 மினிட்ஸ் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் ஆப்ஷன் சைடில் புட் சைடு வந்து பாருங்க நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10 மணிக்கு வந்தது. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து நமக்கு 5 மினிட்ஸ்ல இந்த மொமெண்டம் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ல சிக்னல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் சிக்னல், அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சிக்னல். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த லெவல் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வரும். இது வந்து உங்களுக்கு பாட்டம்ல இருந்து ரிவர்சல் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து ரிவர்சல் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி வரும். ஸோ ரிவர்சல் என்ட்ரி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப்பு. பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு டைப்பு. ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் பண்ணி நமக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் செக்ஷனே நமக்கு லெவல் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,180, 24,180 டு 24,150. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,320, 24,350. உங்களுக்கு கரெக்டாக பாருங்க நமக்கு சப்போர்ட் லைன்ல தான் வந்து நமக்கு பிரைஸ் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. 24,180 டு 150 எக்ஸாக்டா பாருங்க. நமக்கு பிரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து செல்லிங்ல இறங்கிட்டு இருந்தது. நம்ம சொன்ன எக்ஸாக்ட் அந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல உங்களுக்கு லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதாவது இருக்கா, அது மற்றபடி ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் இருக்கான்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃப்ரீ குரூப்ல. அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பிரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 தான் சார்ஜஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லைஃப் டைம் லைசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான் வந்து பார்த்தா உங்களுக்கு லைஃப் டைம் லைசன்ஸுமே. ஸோ நீங்கள் நம்மளோட சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256
இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.